வணக்கம் நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் எத்தனையோ தேடல்கள், எத்தனையோ விருப்பங்கள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள், இவை எவற்றுக்குமே நாங்கள் இத்தனைதான் என்று மட்டுப்படுத்துவதில்லை, எல்லை விதிப்பதும் இல்லை. எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாமே. இந்த விருப்பங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் சில சமயங்களில் நாங்கள் திரையிலே வருகின்ற ஒரு கதாபாத்திரத்தை நாமாக சித்தரிப்பதன் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளுகிறோம் என்றும் கூட கூறலாம். என் பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாடலும் வருகின்ற போது அதிலே சில பாடல்கள் நமக்கு மிக பொருத்தமாய் அமைந்துவிடும். அதனாலும் கூட அந்த பாடல்கள் நம் விருப்பத்துக்குரிய பாடல்களாக அமைந்துவிடும். இப்படி எத்தனையோ காரணங்களால் உங்களை கவர்ந்த பாடல்களை தந்து உங்களை மகிழ்விக்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை விருந்தினர் ஒருவர் வருகை தந்திருக்கிறார். கதிரமலை மகாலிங்கம் மாவட்டபுரத்தில் இருந்து எங்களை தேடி வந்திருக்கிறார். எந்த நிகழ்ச்சியை தவறவிட்டாலும் இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை மட்டும் தான் தவறவே விடுவதில்லை என்று வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறார். இல்லையா? வணக்கம் ஐயா. வணக்கம். நலந்தானே? ஆமாம். ஒரு அற்புதமான ஒரு இடம் மாவட்டபுரம். மாவட்டபுரம் என்று சொன்னாலே கந்தசுவாமி கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் ஒரு கட்டிடக் கலைஞரும் கூட, கட்டிடக்கலை நிபுணர். ஆக உங்கள் ஊரிலே மட்டுமல்ல, உங்கள் அயல் ஊர்களிலும் கூட கட்டிடங்கள் உங்கள் பெயர் சொல்லும், அப்படித்தானே? சரி, இந்த கட்டிடக்கலையை ஒரு கல்வியாக கற்றீர்களா அல்லது சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு அந்த சிலருக்கு அழகான கட்டிடங்களை பார்த்தால் ஆசையாக இருக்கும், கோபுரங்களாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு சாதாரண வீடாக இருக்கட்டும், அதை அற்புதமாக கட்டி இருந்தால் ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு விருப்பமா? நான் கட்டுப்பேத்த யூனிவர்சிட்டியில் செய்தேன் கோர்ஸ் 3 years. அங்கே கான்ட்ரிபியூஷன் செய்தேன். நான் ஒரு ஜேபி சமாதான இதுவான் 1990 ரிட்டையர் பண்ணிட்டேன் சர்வீஸ். 90 டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், பாதுகாப்பு திணைக்களம். அங்கே டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணேன் 25 வருஷம். அப்போ நீங்கள் பல்துறை விற்பனர் தான். ஐ வாஸ் கிளாஸ் 1 ஆஃபீஸர், ஸ்டாஃப் ஆஃபீஸர். ரிட்டையர். இப்படி பல துறைகளிலே நீங்கள் சிறந்து விளங்கி இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு சிறந்த ரசிகனாகவும் இருப்பீர்கள், இல்லையா? நான் ஒரு ஆர்கிடெக்ட் கூட வேலை செய்தேன் நான். அப்போ 22 சிஎஃப்சி கார்கில் ஃபுட் சிட்டி போட்டிருக்கேன் இலங்கை முழுக்க. I was in Saudi for 3 years as a quantity surveyor. 98 to 2000. அப்போ சவுதி தவிர வேறு எந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள்? யூகே போயிருக்கிறேன், மை டாட்டர்ஸ் வெட்டிங். சரி, அவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் பிறகு பேசுவோம். இப்போ உங்களுடைய முதல் விருப்ப பாடல் தெரிவு என்ன? எனக்கு ஒரு மகன் பிறப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான் முதல் பாட்டு. ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? அவர் தான் முதல் எனக்கு பிறந்த பிள்ளை. உங்களோட மூத்த மகனை சொல்லுவீங்க. அவர் தான் இப்போ என்னை எல்லாம் பார்க்குறார், எல்லாம் செய்து கொடுக்குறது அவர் தான். யூகேயில் இருந்தாலும் எல்லாம் பார்த்து கொடுக்குறது அவர் தான். அவர் ஒரு நல்ல பிள்ளை. எனக்கு மாத்திரமில்லை, சமூகத்திலேயே அவரை கண்டார்களாம் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவார்கள். அதை பார்த்து பெருமைப்படுவேன் நான். அவர் என்னவா இருக்கிறார்? அவர் இன்ஜினியர். அப்போ அவர் யூகேயில் இருக்கிறார். சரி, உங்களுடைய மூத்த மகனுக்காக நீங்கள் விரும்பி கேட்கும் பாடு. அவருடைய மூத்த மகன், இவன் தந்தை என்னோற்றான் கொல், இல்லையா? அப்படி எல்லோரும் பெருமைப்படுவதோடு தந்தையும் பெருமைப்படுகிறார். இவனை பெற்றதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். பாடல் வருகிறது அவருக்காக. ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 23 தனியார் நிறுவனங்கள் அமைத்ததாக சொன்னீர்கள், இல்லையா? தனியார் நிறுவனங்களில் 22 அமைத்ததாக சொன்னேன். இது மாதிரி வேறு நீங்கள் ஒரு கட்டிடக்கலை நிபுணராக நீங்கள் வேறு அமைத்த கட்டிடங்கள்? நான் டிபார்ட்மெண்ட் வனசீராஜ் திணைக்களத்தில் வேலை செய்தேன். அங்கே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, யாழா வில்பத்து நேஷனல் பார்க். அதில் உள்ள பில்டிங் எல்லாம் நான் தான் செய்தது. கேட்வே, ஆஃபீஸ் அண்ட் மியூசியம், இது தமிழ் தெரியாது எனக்கு. இது ரெண்டும் வில்பத்துலேயும் யாழாலையும் செய்திருக்கிறேன். மற்றது குவார்ட்டர்ஸ், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் எல்லா இடம், அது பெரிய லிஸ்ட்டு. ஹாபர்னையில் தொடங்க எல்லா இடமும் போட்டிருக்கிறேன். அது 22 போட்டிருக்கிறேன். மற்றது
எங்களோட பங்களோஸ் நீங்கள் விரும்பினால் போய் நிற்கலாம், அங்கே 10 பேர் போய் நிற்கலாம் ஒரு நாளைக்கு. அந்த பங்களோஸ் யாழால் 5 பங்களோ, வில்பத்திலேயும் 5 பங்களோ போட்டிருக்கிறேன். ஸ்பெஷலாக சொல்லணும்னா எடின்பரோ, பிரின்ஸ் எடின்பரோ வந்தவர் 1983 கோமகன் 83ஆம் ஆண்டு வந்தவர். அவர் நாங்கள் யானை கலைக்கிறது பார்க்க வந்தவர். ஏச் ஏரியாண்டு மகாலில் ஏச் ஏரியாண்டு சொல்கிறது தம்புத்தேக்கம் ஸ்டேஷனுக்கு இந்தியாவில் உள்ள ஏரியா. அந்த ஏரியாவில் கலைக்கிறதுக்கு பார்க்க வந்தவர். அவருக்கு ஒரு அப்ஸ்டே பங்களோ ஓட்டினான். அந்த இடம் மாணிக்கப்பல ஊத்து. அது கலால ஃபினிஷ் போட்டு நல்ல படியான பங்களோ ஒன்று போட்டிருந்தான். அவர் ஒரு நாள் நிற்கிறதுக்கு தான் வந்தவர். பிறகு எங்களோட என்வாயன்மெண்ட்டை பார்த்துட்டு மற்ற நாளும் நிற்கணும்னு குயின்ட்ட பெர்மிஷன் எடுத்து அடுத்த நாள் நின்றவர். அப்போ போய்க்கல எல்லா ஸ்டாஃபுக்கும் கை கொடுத்துட்டு போனவர். அப்போ எனக்கும் கை கொடுக்கல எங்கள் டைரக்டர் மிஸ்டர் இன்டெலி சொன்னார், இவர் தான் ஆர்கிடெக்ட் பில்டிங் உண்டு. அப்போ அவர் உடனே எனக்கு தேங்க் பண்ணி சொன்னார் இங்கிலீஷில் தான் சொன்னவர், ஐ ஆம் வில்லிங் டு புட் அப் ஏ பங்களோ லைக் திஸ் இன் பர்மிங்ஹாம். பர்மிங்ஹாம்லேயும் இது போல ஒரு மாளிகை கட்ட சொல்லி போட்டு போனார். பார்த்தீர்களா, நாங்கள் எல்லாவற்றையும் அவர்களை பார்த்து செய்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கலை, சிறந்த கலை அம்சம் பொருந்திய சிந்தனை எங்களுக்கு இருக்குது. எங்களை பார்த்து செய்ய போயிடு. சரி, மகிழ்ச்சியான செய்தி. இந்த இளைய தலைமுறையெல்லாம் இதை பார்த்து உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, சொல்லுங்கள், அடுத்து என்ன பாடல்? நான் பெற்ற செல்வம்ன்றது ஒரு படம் வந்தது. சிவாஜி கணேசனும் வரலட்சுமி நடித்தவன். அதில் அந்த பிள்ளைக்காக அது படுற பாடு பற்றி தான் அதை காட்டுறாங்க. அந்த பிள்ளை போல தான் என்னுடைய பிள்ளையை நான் வழியாக வளர்த்தேன். நான் மூத்த மகனை தான் சொல்கிறீங்களா? மூத்த மகனை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா? 2 பேர், மகனும் ஒரு மகளும். மகள் எல்எல்பி லோயர் அங்கே யூகேல, மகன் இன்ஜினியர். இவர் நல்ல 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 குணம் உள்ளவர். அதை நான் பெருமைப்படுறத நேற்றைக்கும் கதைச்சவர் என்னோட. அவர் படித்தது டிஎஸ்என்கே ஸ்கூலில் ஏ லெவல் செய்து போட்டு யூகேக்கு போனவர். மகள் சென்ட் கிளேர்ஸ் வெள்ளவத்தில் இருக்க ஸ்கூல், அதில் படித்தவன். அவள் ஓ லெவலில் செய்து போட்டு போனவன். அவள் லோயருக்கு படித்தவ, இவர் இன்ஜினியர் படித்தவர். சரி, இப்போது நாங்கள் அந்த பாடலை பார்த்து ரசிப்போம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், அந்த பாடலை பார்த்து ரசிப்போம். மகாலிங்கம் ஐயா, இப்போ நீங்கள் உங்களுடைய ஊர் மாவட்டப்புறம், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இங்கே கொழும்பில் படித்ததாக சொல்கிறீர்கள். அப்போ கொழும்புல இருந்தேன். சரி, 45 வருஷம் கொழும்பில் இருந்தேன். 1965 தொடக்கம் 90 மட்டும். அதுக்கு பிறகு இருந்தேன் நான். அவ்வளோ சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸில் 1965 90 மட்டும் இருந்தேன் நான். அதுக்கு பிறகு கொழும்பில் இருந்தேன் நான் 45 இயர்ஸ். இங்கே கொழும்பிலேயே இருந்தீர்கள். சரி, உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை யார்? சிவாஜி கணேசன். நடிகை என்று சொல்கிறது பொதுவாக எல்லாரையும் பிடிக்கும். பத்மினி. சரி, அப்போ கொழும்பில் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் படங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு, அப்படியா? சரி, அடுத்து என்ன பாடல்? தூங்காதே தம்பி தூங்காதே. அது என்ன, முயற்சி இருக்கணும். எல்லா மனிதனுக்கும் முயற்சி இருக்கணும். சில பேர் சோம்புறியில் இருந்துடுவாங்க. நான் ஒரு கமக்காரன்ற மகன். என்ன 4 மணிக்கு கொண்டே துலாவில் ஏற்றி விட்டுருவாங்க துலா மதிக்கிறதுக்கு. 35 துலா 2 பேர் மிதிக்கிறது. நீங்கள் ஒரு ஆள் மிதிப்பீங்க? 2 பேரும் தான் மிதிக்கணும். பெரிய துலா. நீங்களும் இன்னொரு ஆளும். அது மாறி மாறி 8 மணிக்கு தான் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி சைரன் அடிக்கிறோம் 7:45. அப்போ இறக்கி விட மாட்டாங்க, முடியலை. 8 மணிக்கு சைரன் அடிக்கத்தான் இறக்கி விடுவாங்க. உடனே சைக்கிள் எடுத்து கொண்டு போய் குளிச்சு படிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறது. அப்போ நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம். அப்போ பிளேட் ஆஃப் கோல்டுன்ற ஒரு புக் இருக்குது, அங்கே முழுக்க போயம்ஸ். அப்போ அதை பாடமாக்கி பிளேட் ஆஃப் கோல்டு, பிளேட் ஆஃப் கோல்டு
அதே ஆடுகாலில் கட்டி போட்டு விடிஞ்சா பிறகு பார்த்தா பாடமாகி கொடுத்தாரு. பாடமாகி எங்கள் அடி விடும் ஸ்கூலில் பாடமாக்குறது. அப்படி கஷ்டப்பட்டு தான் படித்தேன் நாங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் துலா மிதிச்சு கொண்டு பாடமாக்கியிருக்கீங்க. இப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அழகான மேசகதிரை எல்லாம் இல்லாட்டி படிப்பு வராது. இப்போ வெங்காயத்தாள் வந்தால் லீவ் போடுறது, குறைக்கன் நிறைய இருந்தால் லீவ் போடுறது, வெங்காயம் கிண்டுறால் லீவ். என்னென்ன கமத்தில் என்னென்ன? முக்கியமாக வெங்காயம், புகையிலக்கண்டு, குரக்கன், சாமி, மற்ற வாழையால் நிற்கிறது. அது பயிரில் பொதுவாக நிற்கிறது தானே. இவ்வளோதான் செய்கிறாங்க. இந்த குரக்கன், சாமை இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எல்லோரும் அதை தேடுகிறார்கள் இல்லையா? சரி, அதற்கு முன் நாங்கள் மகாலிங்கம் ஐயாவினுடைய விருப்ப தெரிவாக தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே பட்டுக்கோட்டையின் பாடல் பார்த்து ரசிப்போம். அதாவது இந்த குரக்கன், சாமையெல்லாம் இப்போது மக்கள் தேடுகிறார்கள். இதில் முக்கியமான சாமான் விறகுன்ற ஒரு சாமான் இருக்குது. வரகரிசி, அது வான்பயிர். விதைக்கிறது மாத்திரம்தான், பிறகு வெட்டுறது தான் போடுறது. வான்பயிர்னா மழையை நம்பி தான் அது செய்கிறது. அது டயபெட்டிக் ஆகளுக்கு நல்ல சிரமமான அரிசி. கொஞ்சம் கொஞ்சம் கச்சல் மாதிரி இருக்கும் சோறு. அந்த திணை நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் கமத்திலே வரகு வரகு கமத்திலே இல்லை, அது செம்பாட்டில். இது குரக்கன், சாமி, கோயிலக்கண்டு, வெங்காயம். குரக்கனும் சாமையும் எப்படி ஐயா பயிர் செய்வாங்க? நாங்கள் நாற்று போட்டு பிடிங்கி நடுறது, பாத்தி அடி போட்டு பிறகு நடுறது. அது ஒரு 3 மாதத்தில் விளைஞ்சிடும். இந்த குரக்கன்னு சரியான ஸ்ட்ராங்கான சாப்பாடு. அப்போ அதில் அந்த குரக்கனில் நாங்கள் களியை கிண்டுவோம், ரொட்டி சுடுவோம். அதெல்லாம் தெரியும், குரக்கன் களி செய்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் அந்த விளைச்சலை எப்படி 3 மாதத்தில் குரக்கன் விளைஞ்சிடும். சாமி அதே தான் அது விளைஞ்சாப்பறம் கொண்டு அடிக்கிறது. அப்போ அங்கே மிஷின் ஒன்றும் இல்லை, தொட்டில் இருக்குது, மாட்டுக்கட்டில் தொட்டில் இருக்குது. அதில் பலையை போட்டு கட்டுக்கட்டாக போட்டு அடித்து சாமி எடுக்கிறது. குரக்கண்டு அப்படி செய்யாது, அது வெட்டியை கொண்டு வந்து நாங்கள் இடித்து எடுக்கிறது. சுமார் எத்தனை பேர் உங்களுடைய காணியிலே வேலை செய்திருப்பார்கள் நிலத்திலே? 3 பேர். 3 பேர் தான். அவையோடு நானும் சேர்ந்து வேலை செய்வேன். இப்போ குலதாக்குறதுனால் 2 பேரை பிடிச்சி நானும் சேர்ந்து குலதாப்போம். கோயிலக்கண்டுக்கு பூரசம் குலதாக்குறது சாப்பிட்டு போட்டு தான் கோயிலக்கண்டு நடுறது. அதில் சாணமும் போடுறது. சாமிக்கு அவ்வளோ போடுறது இல்லை, சாமி சும்மா இயல்பாகவே வளரும். சரி சரி, நீங்கள் கொழும்பு வந்ததோடு எல்லாவற்றையும் ஊரை மறந்துட்டீங்க. அப்போது எங்களோட வெங்காயம் தான் திறமான வெங்காயம். அதுக்குள்ள என்ன தெரியுமா, 13,500 ரூபா ஒரு அந்தர். நினைத்து பார்க்க முடியாது. அதே 20,000 கழிவு, ஒரு அந்தருக்கு 20,000 கழிவு. ஈரம் தானே, வெட்டி போட்ட உடனே ஈரமாக இருக்கும். இந்த ஈரத்துக்காண்டி 20,000 கழிவு எடுத்து தான் எடுக்கிறது. அந்த கழிவை என்ன செய்வீர்கள்? இல்லை, கழிவுண்டு இப்படி அவன் நிறுத்து எடுக்கல 112 ராத்திரக்காண்டி 132 ராத்திரம் எடுப்பேன். அப்போ அதுக்கு தான் அந்த கணக்கில் பே வேணும். அப்போ விலை என்னென்றால் 13 ரூபா ஒரு அந்தர். ஒரு அந்தர் மாத்திரம் இல்லை, அந்த 20,000 கழிவு சேர்த்து தாராளமாக விளைந்தது, தாராளமாக கொடுத்தோம். இப்போது எல்லாமே கேள்விக்குறி. தோட்டம் செய்ய ஆசை இயலாது. ஆமாம், அது சரி சரி. இன்னொரு பாட்டு, நினைக்க தெரிஞ்ச மனமே மறக்க தெரியாதா. பி. சுசீலா பாடிய பாட்டு. உங்களுக்கு பி. சுசீலா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். சௌந்தரராஜன் பிடிக்கும். பொம்பளையில் சுசீலா பாட்டு. சரி, ஏன் அந்த நினைக்க தெரிந்த இவ்வளோ நேரம் மகனுக்காக பாட்டு கேட்டீங்க? நான் யாரையும் விரும்பல வாழ்க்கையில். இந்த லவ்ன்றன்னு சொல்லுவாங்க, எனக்கு என்னைக்கு இல்லை. ஆனால் என்ன விரும்பி நாங்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன விரும்பி ஒரு ஆள் 2 வருஷம் இருந்துட்டு மாற்றி போட்டான். அப்போ வேதினா தான் இருக்கு கொஞ்சமாக. அதுதானே அந்த பாட்டை நான் கேட்க வேண்டியது. சரி சார். அடே அப்போ எத்தனை வருஷங்கள்? அது 63 அப்படி 60 வருடங்களுக்கு மேலாகியும்
ஆனால் அவர் விரும்பவில்லை. ஆனால் அவருக்கு இந்த 60 வருஷமாக மறக்க முடியவில்லை. சரி, பார்த்து ரசிப்போம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? ஒரு ஒரு நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது மகாலிங்கம் ஐயா, இல்லையா? தொழிலிலும் சரி, உங்கள் பிள்ளைகள் பற்றி எல்லாவற்றிலும் உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவத்தோடு உங்கள் பேர பிள்ளைகள் பற்றி சொல்லுங்கள். பேர பிள்ளைகள் என்னுடைய அதிகம் பிள்ளைங்கவில்லை, வெளிநாட்டில் இருக்கிறபடியா. மூத்த பேர் எனக்கு அர்ஜுன் பேர், ரெண்டாவது லக்ஷ்மன், 2 பேரும் டாக்டர்ஸ். அர்ஜுன் இளந்த டாக்டர், இவர் மூளை சம்பந்தமான டாக்டர். ரெண்டாவது அர்ஜுன் என்ன டாக்டர்? ஜெனரல் டாக்டர், ஜெனரல் ஃபிசிஷியன். இவர் மண்டையோடு சேர்ந்தால் முழுதும் காட்டுறேன். அவருக்கு தமிழ் தெரியாது. போன வருஷம் இங்கே வந்தவர் லக்ஷ்மன். அப்போ அவர் நான் கேட்டேன், படிச்சு கேட்டகரி டாக்டர் இருந்தது. கேட்டகரி என்னென்னா ஃபோனை எடுத்து காட்டுறார், மண்டே இந்த வெயின்ஸ் அது காட்டுறாரு. அதுதான் எக்ஸ்பர்ட். மகளுடைய பிள்ளைகள்? மகள பிள்ளைகள் மூத்தது டாக்டர், என்ன டாக்டர்னு தெரியல. ரெண்டாவது ஆள் முரளி என்ற ஆள், அவர் இந்த 4 இடத்துலையும் A+ எடுத்தவர். அடுத்தது ஃபைனான்ஸ் இதில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் செய்கிறார். இப்போ இந்த வாரமாக தான் முடிக்கிறார் கோர்ஸ். நிதியியல் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் செய்கிறார். இப்போ வாரமாக முடியுது. அவரால் கொஞ்சம் பிரில்லியன்ட். என்கிட்ட 4 பேர்களையும் பேர பிள்ளைகளே அவர் பிரில்லியன்ட், கட்டிக்காரர். அடுத்து என்ன பாட்டு? வாழ்ந்தாலும் வேஷம் தாழ்ந்தாலும் வேஷம். அது அனுபவ ரீதியான பாட்டு. ஆமாம். இப்போ எங்களோட வாழ்க்கை நடைமுறையிலேயே அது தெரியுது எங்களுக்கு. இப்போ நாங்களுக்கு காசு பணத்தோடு நாங்கள் இருக்கையில் எல்லோரும் கண்டொன்று மதிப்பாங்கள், வாழ்த்துவாங்கள், இன்விடேஷன்லாம் கூட இருக்கும். காசு பணம் இல்லாமல் போனால் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. அது சிவாஜி நடித்த படம் உண்டு. அந்த பாட்டை எனக்கு நல்ல விருப்பம். இந்த கருத்து நல்ல கருத்து. இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பாங்க கேட்டால் நடிப்பென மறக்கும். அந்த வசனம் திறமான வசனம். அப்படித்தான். நல்லா இருக்கிறான் என்று சொன்னால் அதிலும் கொஞ்சம் ஒரு பொறாமை வரும். நல்லா இல்லை என்று சொன்னாலும் கொஞ்சம் சந்தோஷத்தோடு வெறுக்கவும் லுக் டவுன் கீழே நினச்சி பார்ப்பாங்களால. சரி, இப்போது பார்த்து ரசிப்போம் அந்த பாடலை. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா. நீங்கள் உங்களுடைய நீண்ட அனுபவம் என்று சொன்னோம். அதை தொடர்ச்சியாக வர வேண்டிய கேள்வியை நான் இப்போது கேட்கிறேன். உங்களுடைய நண்பர்களை பற்றியா? என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உலக விட்டு போயிட்டாங்க. அநேகமாக போயிட்டாங்க. டாக்டர் பாலச்சந்திரன் എൻ്റെ குட் ஃப்ரெண்ட். அவர் ஸ்காட்லாண்டில் ஆஸ்பத்திரியை வச்சிருந்தவர். அவர் மோசம் போயிட்டார். சிதவியாக இருந்தவர் வாமதேவன் உண்டு, அவர் மோசம் போயிட்டார். இப்போ இருக்கிற மற்றொருத்தர் கனடாவில் இருக்கிறார். 2 பேரும் கனடா தானாவே. அப்போ எங்கே இந்த பேட்ச்மேட் ஒருத்தரும் இல்லை. இப்போது தொடர்பு இருக்குதா இருப்பவர்களோடு? இல்லை, தொடர்பும் இல்லை. அவரோட தொடர்பு கொண்டால் நன்றாக இருக்குமே. உங்களோட பழைய ஞாபகங்களை மீட்டு பார்க்கலாம். நினைக்க தெரிந்த மனமே, கவலைப்பட தேவையில்லை. இங்கே வார நேரத்தில் வருவாங்க. சில பேருக்கு இந்த கம்யூனிகேஷனில் நம்பிக்கை இல்லை. நாங்கள் அவரோட கதைக்கணும், உங்களோடணும் சில ஆர்வம் இல்லை. ஆனால் நட்பு என்பது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உறவுகளை விட நட்பு இந்த உரையாடலிலே இல்லையா உள்ள கிடக்கைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். நட்பு தான் திறமான அது இயற்கையாக வரணும். ஆமாம். எனக்கு இந்த சிங்கள தமிழர்கள வேறுபாடு நிலை இல்லை. அப்போ இந்த ஃப்ரெண்டால் என்னுடைய வேலை செய்தவர் எட்மன் வில்சன் மீவாகை. அவர்
ஒரு வருஷம் இறந்து போனேன். அவர்கிட்ட வீட்டில் நான் நின்று வாரேன். அப்படியா? கிளனியால். சரி சரி. எங்கே அவருடைய வீடு? கிளனி ஸ்ரீ வந்து கிளனி இந்த பான்சலைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. கிளனி ஸ்ரீ அந்த இடத்துக்கு பேர். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் உங்களை நன்கு அறிவார்கள். அவர் அவர்கிட்ட மருமகன் தான் என்னை கொண்டு விட்டு போனார். இப்போ அவர் பேங்கில் மேனேஜராக இருக்கிறார். மற்றவர் என்ன செய்யறான்னு தெரியல. வைஃப் வந்து வேலை செய்கிறான். அவர் டெப்யூட்டி டைரக்டராக இருந்தவர். இப்போ பகுதியில் டெப்யூட்டி டைரக்டராக இருந்தவர். 1 வருஷம் சேர்த்து போனேன். அவர் ஸ்காலர்ஷிப்பில் இங்கே போனார், ஆப்பிரிக்காவுக்கு போனார். போய் கிளிமஞ்சாரோன்ற ஒரு மலையில் ஒன்று இருக்குது. இந்த மலையில் போட்டிக்கு ஏறினார். கிளிமஞ்சாரோ நாங்கள் அந்த பாட்டில் தான் கேட்டிருக்கிறோம். பாட்டு வந்த பிறகு தான் அப்படி ஒரு மலையை பற்றி தெரியும். அதில் போட்டிக்கு ஏறினார். நிறைய பேர் முன்னுக்கு ஏறினார். அது தோட்டம் 6 feet ஹைட். நல்ல மனுஷன். நட்புன்றில் தான் இருக்கும். சிலர் நட்புக்கு அர்த்தம் சொல்பவர்களாக இருப்பார்கள். சரி, அந்த அந்த அளவு நட்பு இருந்ததால் தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டுக்கு செல்ல முடிகிறது. அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகள் என்னோட சரியான ஆயிடுச்சு. இப்போ குழந்தை விட்டு போகிறவர் மூத்தவர்கள மகன், மூத்தவர்கள புருஷன் தனுஷ்கா, அது பேர். சரி, அடுத்து என்ன பாடல்? சமரசம் உலாவும் இடமே. இது நான் சின்ன நிலையில் கூட கும்பலாளர் பிள்ளையாக இருந்தால் கோயில் இருக்க அந்த திருவிழாவுக்கு ஒருவர் வந்தவர் பாடுறது. அவர் மத்தளம் அடிக்கிறார், இந்தியாவிலேருந்து வந்தவர். அவர் இந்த பாட்டை தான் பாடினார். அதுக்கு முன்னாமே இந்த பாட்டை எனக்கு பிடிச்சி கொள்கிற பாட்டு கோவிந்தராஜன் பாடிய பாட்டு. இவர் மொத்தத்தில் அடித்து கொண்டு அந்த பாட்டு பாடுவார். அது உண்மை தான். ஏன்னா நாங்கள் அதை பெரிய சின்ன ஆளாண்டு பேசிக்கொண்டு பார்க்க அந்த இடத்துல தான் சமரசம் ஆகுது. சுடுகாட்டில் போகல, எல்லாத்தையும் விட்டு போட்டு போகிறது. அதுக்காண்டி அந்த நல்ல ஆவி போன பின் கூடுவார் அங்கே. அந்த பாட்டு எனக்கு நல்ல எந்த தொல்லையும் இல்லாமல் தூங்கலாம். பிரச்சனை இல்லை. சரி சரி. ரம்பையின் காதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் சமரசம் உலாவும் இடமே. அர்த்தமுள்ள தத்துவ பாடல், பார்த்து ரசிப்போம். மகாலிங்கம் ஐயாவோடு பேசி கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு கட்டிட கலைஞர். சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு கட்டிட கலை என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு நிறைய கற்பனை வேண்டும் இல்லையா? அப்போ நீங்கள் சும்மா இருக்கும்போது அந்த இப்படி அமைக்கலாம் அப்படி அமைக்கலாம் என்கின்ற கற்பனை தவிர வேறு என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? எனக்கு பொழுதுபோக்கு வாசிப்பதில் ஆர்வம் இருக்கிறது. வாசிப்பது, எழுதுறது. இப்போ நான் என்னுடைய பயோடேட்டா எழுதி கொண்டிருக்கிறேன். மற்றது வெளியிட போகிறீங்களா? புத்தகமா செய்ய போகிறோம். இப்போ எனக்கு முடிய இல்லை, அரைவாசி தான் முடிஞ்சது. எங்கே வெளியிடுவீர்கள்? இங்கே யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரத்திலா? அதில் நான் வைல்ட் லைஃப்பில் இருந்தபடியால் கொக்மோட்டுன்ற ஒரு பங்களோண்டு போட்டுனாங்க விழுப்புரத்து ஈஸ்டர்ன் கோனரில். அது கொக்மோட்டை இந்த படஞ்ச குழந்தை கொக்மோட்டை அப்ஸ்டே பங்களோ. ஏ ஃப்ரேம் ஃபவுண்டேஷன், ஏ ஃப்ரேம் மாதிரி இப்படி 4 ஃப்ரேமில் பீம் போட்டு ரூம்ஸ் 2, அங்கே பால்கனி, இங்கே பால்கனி போட்டு அது போட்டு. அப்போ நான் மெரிய பண்ணி உடனேயார். அப்போ விழுப்புரத்துண்டா எல்லாருக்கும் பயம் போகிறதுக்கு. அங்கே கோழி அளவில் செய்கிறவங்க, மூடரை செய்கிறவங்க. அப்போ நான் போனால் அந்த நாளையில் இந்த எஸ்லோன் பைப் இல்லை. அப்போ சிஐ பைப் தான் நாங்கள் பாவிக்கிறது. அது பொறுத்துறது. அதுக்கு ஒரு இதுக்கும் அடையாளங்கள் இருக்குது. அதை அனுப்பினா போட்டு வந்து வாங்க. அப்போ அனுப்பினான் நான் அந்த பங்களாவுக்கு போடுறதுக்கு. பர்சன்டியாலிஸ்ன்ற ஒரு ரீஜனல் கேம் மேனேஜர் இருந்தவர். அவருக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். அப்போ அவர்கிட்ட போனால் அவர் முடியல. அவர் டிரெக்டரை சொன்னார் என்ன அனுப்ப சொல்லி செய்கிறது. அப்போ நான் போய் அதை செய்து போட்டு அங்கே நிற்க முடியலை. லேபரஸோடு அங்கே நிற்க இடம் இல்லை.
பெங்களூருக்கு வரேன்டா 40 மைல்ஸ் வரணும். மருதமடுவுக்கு சின்னதுக்கு கொக்குமட்டையிலேருந்து 40 மைல் வரணும். இப்போ இருண்டும் போச்சுது. இப்போ நாங்கள் துவக்கம் கொண்டே அதனுடைய இங்கே தங்க வந்து கட்டாங்கண்டர் கிளம்பண்டியில் 2 மைல் தூரத்தில் வந்தேன். ஜீப்பில் வந்து ஜீப் கூட்டை கலட்டி அதில் போட்டுட்டு பண்டில் போட்டுட்டு அதெல்லாம் நித்திர கொண்டு நாங்கள். நான் அவர் நித்திர கொண்டார், எனக்கு நித்திரவே இல்லை. ஏன்னா ஐஎம் நியூ டு பிளேஸ்னா. அப்போ அந்த என்வாயன்மெண்ட் எனக்கு நான் சத்தம் போடுறது, சத்தம் போடுறது, எல்லாம் வில்பத்து எல்லாம் சத்தம் போடுது, பறவைலாம் எல்லாம் சத்தம் போட்டால் நித்திரவே இல்லை எனக்கு. அப்போ காலம் விளைவி பார்த்தா ஒரு டயர் ஃபங்க்ஷன். அப்போ ஏற்று நாங்கள் நடக்க கொண்டு வந்த 2 கட்டையும். அப்போ அவர் என்ன தம்பின்னு சொல்லுவார். தம்பி வாங்க நடந்து போகணுன்ட்டு நடந்து போய்கொண்டு கேட்கல டக்குன்னு என் கையை பிடிச்சார். இப்படி கையை காட்டினார். ஆனால் அது கவனிக்கையில் சிறுத்தை ஒன்று டக்குன்னு குறைசுக்கு வந்து ரோட்டுக்கு வந்துட்டுது. அது வந்து இப்படி எங்களை திரும்பி பார்த்து கொண்டு நிற்குது. இப்போ க்ளோஸ் பை இப்போ எதுவும் அந்த கேமரா இருக்குல்ல, அதுமாதிரி அந்த தூரத்தில். அப்போ எனக்கு பயம் வந்துட்டு என்ன பயப்படாது எதப்பட 5 மினிட்ஸ் நின்றோம். 5 மினிட்ஸாக எழும்பினேன். எழும்பி கொஞ்சம் நாங்கள் போகிற ரூட்டுக்கு முன்னுக்கு போகிறார். போய் ஒவ்வொரு அது 2 மைல் தூரம் ஒவ்வொரு காக்கட்ட தூரத்துக்கும் போய் அதில் 2 திரும்பி பார்ப்பார். நாங்கள் கிட்ட வாரமா இல்லை தூரம் நிற்கிறோமா, தனக்கு ஆபத்திற்காண்டு பார்த்து போய் கிட்ட நீங்களும் தொடர்ந்து போனீங்க. நாங்கள் பின்னால் போகிறோம். நாங்கள் இங்கே நிற்க முடியாது. அந்த பேஸில் அந்த இடைவெளியில் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். அது உங்களை தாக்க நினைச்சிருந்தால் திரும்பி வந்திருக்கும். ஆனால் அது போய்கொண்டிருக்கு. அது போய்கொண்டிருக்கு. நாங்கள் சத்தம் போட நாங்கள் குழப்படி செய்திருந்தால் கட்டாயம் வந்துருக்கோம். நாங்கள் சத்தம் போனால் பின்னால் செய்யாமல் போடுறது தானே. இப்போ அதுவும் தெரியாத மாதிரி போய் எங்கே ஒரு அடிப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த நடுப்பாதை ஒன்று இருக்குது குளத்துக்கு, இந்த ஆற்றுக்கு போகிறதுக்கு. அதில் மோதிரகம் மாறுன்னு இருக்குது. மோதிரகம் மாறு அது பக்கத்தில் அந்த பங்களா போட்டினாங்க. அது மோதிரமாக பார்த்தபடி பங்களா போட்டினாங்க. அதில் வந்த பாதையில் வர்றவங்க போயிட்டார். அந்த பாதையில் போக முந்தி ஒரு 10 நிமிஷம் அதில் படுத்து பார்த்துட்டு தான் போனார். அப்படி பசி இல்லை போல இருக்கு அவருக்கு. இல்லை, தண்ணி குடிக்க போனார். முதலகம் மாறு தானே, அங்கே தண்ணி குடிக்க போகிறார். அது வழக்கமாக போகிறார். இது எல்லாம் உங்களுடைய சுயசரிதையில் வரும். எல்லாமே சுவாரஸ்யமான ஒரு சுயசரிதை உங்களுடைய சுயசரிதை. இந்த மாதிரி எத்தனை அனுபவங்கள் இருக்கு இல்லையா? கணக்கு இருக்குது, இப்போ சொல்லி முடியாது. எழுதியிருக்கிற உங்களுக்கு அனுப்புகிறேன், கோப்பி உண்டு. சந்தோஷம். சரி, இன்னும் ஒரு பாடலை பார்த்துவிட்டு இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றி பேசலாம். என்ன பாடல்? 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. அது எந்த துன்பம் வந்தாலும் நீங்கள் உங்களை திருத்தி படுத்திக் கொள்ளும். எந்த துன்பம் வந்தாலும் நீடிக்காது, துன்பம் நீடிக்காது, ஒரு அளவில் மாறும். அதனுடைய அதை பற்றி கணக்க பொறுமை பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த அர்த்தம். இந்த அர்த்தம் அந்த பாட்டில் உள்ள வசனங்கள் எல்லாம் நல்ல அர்த்தம் உள்ள பாடுகள். அதுக்காண்டி அந்த பாட்டை எனக்கு விருப்பம். சரி, இப்போது பார்த்து ரசிப்போம் அந்த பாடலை. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்கிறார் பாடல். கதிரமலை மகாலிங்கம் ஐயா, மிக்க நன்றி. சுவாரஸ்யமான அனுபவங்கள், உங்களுடைய அனுபவங்கள், அந்த சுவாரஸ்யங்கள் புத்தகமாக வரப்போகிறது என்பதும் கூட ஒரு மகிழ்ச்சி தான். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமை, குறிப்பாக நீங்கள் அந்த துலா மிதித்து கொண்டு பாடமாக்கியதெல்லாம் எங்களுடைய இளைய தலைமுறை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களுடன் பேசும் சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு வசந்தன் டிவிக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்கிறேன். இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து விடைபெறுகிறார் கதிரமலை மகாலிங்கம் ஐயா. அவர் மாவட்டபுரத்திலிருந்து வருகை தந்திருந்தார். அவர் ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது கட்டடக்கலை நிபுணர். அது மட்டுமல்ல, அவருடைய அனுபவங்கள் யாழ, வில்பத்து, இப்படி பல இடங்களில் அவர் கடமையாற்றி இருக்கிறார். அவருடைய அனுபவங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நன்றி கூறிவிட்டு உங்களிடமிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இல்லாத பொல்லாத எண்ணங்களே